வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்களும் பயன்பெற செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தீங்கன்னா உயிருங்க. அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அதே போல தான் இந்த ராசியும் லக்கணமுங்க. அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் என்னது லக்கணம் தாங்க. அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. அப்போ ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒருவர் மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள், சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள். 2 பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. அப்போ நீங்கள் 2 பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம். பிப்ரவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், துலாம் ராசியில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. மாதத்தோட ஆரம்பத்தில் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க. தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்குது. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க. அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ல் புதனும் 7ல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அப்போ சகல சௌபாக்கியங்களையுமே நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்க போகுது. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. எந்தவித பிரச்சனைகளையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பலமும் வளமும் பார்த்தீங்கன்னா கூடக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் மிக அற்புதமாக இருக்குது. எதையுமே தைரியமாக செயல்படுத்துவீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த இடத்துலையுமே துணிச்சலுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றலும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அப்போ பல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைப்பதால் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு ஏற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் காணப்படுதுங்க. கடன்களும் படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடையின்றி வரக்கூடியும். சூரியனும் செவ்வாயும் 4ல் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்வவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தினை பெற முடியுங்க. இந்த காலகட்டங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மிக சிறப்பாக இருக்குங்க. உற்றார் உறவினர்களுடைய அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்குது. அவர்களுடைய படிப்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் சூரியனும் செவ்வாயும் 4ல் சஞ்சரிப்பதால்
தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதே போல் கார வகைகள், எண்ணெய் வகைகள், இந்த மாதிரியான பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்துட்டாலே போதும், உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடும். யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகள்லையும் ஈடுபடுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட காண்பீங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளை எல்லாமே தடையின்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இந்த காலகட்டங்கள் தென்படுது. அப்போ தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் பெற முடியுங்க. இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ராகு 6ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை தந்தவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு ஒதுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நட்புடன் உங்களுக்கு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கடந்த காலங்களில் நிலவிய சில அலைச்சல்கள், டென்ஷன்கள் இது எல்லாமே எதுலையுமே உங்களுக்கு குறைந்து நீங்கள் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுதுங்க. அப்போ அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடந்த கால மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது விலகி சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நல்ல ஒரு பண்புகள் தெரிந்து பழகக்கூடிய நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. சப்தமஸ்தானமான 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டங்களில் ஒரு உன்னதமான அமைப்பாக இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வருங்க. அதே போல் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள், உங்களுக்கு பூரிப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. அப்போ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை எல்லாமே ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்போ அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. சனி ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சாரம் இருப்பதால் சிறப்பாக இருக்குங்க. அப்போ எந்தவித பிரச்சனைகளையுமே நீங்கள் எளிதில் சமாளித்து விடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உயர்வான நிலைகளை எட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு, வாய்ப்புகளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உறுதியாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை மிக்க ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 16/2/2024 பகல் 2:44 முதல் 18/2/2024 இரவு 9:54 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.